நம்ம பழைய இரும்பு கடைக்கு போனப்போ அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பழைய எஃப்எம் ரெடியா, அதுக்கப்புறம் பேனாசோனிக் ஹோம் தேட்டரோட ஒரு ஸ்பீக்கர் மட்டும் கிடச்சிது. ஹோம் தேட்டர் மொத்தமாக கிடைக்கல, ஒரே ஒரு ஸ்பீக்கர் மட்டும் கிடச்சிது. இது பார்க்குறதுக்கு ரொம்ப லுக்காக இருந்துச்சு. அதனால் ரெண்டையும் காசு கொடுத்து வாங்கிட்டு வந்திருக்கோம். 50 ரூபா சொன்னாங்க. கடந்த 2-3 வாரமாக பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் இந்த மாதிரி சின்ன சின்ன கேட்ஜெட் பற்றின வீடியோ தான் வந்துக்கிட்டு இருக்கும். ஏன்னா நான் சொந்த ஊரில் இருக்கிறேன். எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க பழைய இரும்பு கடையில் சென்னையில் இருக்க மாதிரி பெரிய பெரிய டிவைஸ் எல்லாம் மாட்டாது. ஸோ அதனால தான் கிடைக்கிறத வச்சு வீடியோ போட்டுட்ருக்கேன். வீடியோ போடலன்னா சேனலோட டிராஃபிக் வந்து லோ ஆயிரும். கூடிய சீக்கிரம் நம்ம சென்னைக்கு போயிட்டு அங்கே நம்ம பழைய மாதிரி பல்லாவர சந்தை விளாகு, அதுக்கப்புறம் பெரிய பெரிய கேட்ஜெட்டில் எடுத்து ரீஸ்டோரேஷன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவோம். அது வரைக்கும் கொஞ்சம் மன்னிச்சுக்கோங்க. உங்கள் வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்கேன். இந்த ஹோம் தேட்டர் ஸ்பீக்கர் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே மெட்டலில் பண்ணியிருக்காங்க. வெயிட் பயங்கரமாக இருந்துச்சு. இதை செவுத்தில் மாட்டணும் அப்படின்னா செம லுக்காக இருக்கும். அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ டேமேஜ் எதுவுமே இல்லை. என்ன பழைய இரும்பு கடையில் கிடந்ததுனால கொஞ்சம் அழுக்காக இருக்குது. அதுக்கப்புறம் இந்த ரேடியா இதுதான் நமக்கு மெயின் கண்டென்ட்டு. இதில் பார்த்தீங்கன்னா கீழே பட்டனை காணும். அப்புறம் அங்கிட்டு சுற்றி முற்றி பார்த்ததில் ஃபிசிக்கல் டேமேஜ் எதுவுமே இல்லை. அதனால் இப்போ உள்ளே ஓப்பன் பண்ணி பார்ப்போம். உள்ளே ஓப்பன் பண்ணி பார்த்ததில் நல்ல வேலை வயர்லாம் சால்ட்ரிங் பண்ணி தான் இருக்குது. சில இதில் பார்த்தீங்கன்னா வயர் அங்கங்கே பிடிங்கி கிடக்கும். எந்த வயரை எங்கே மாட்டுன்னு தெரியாமல் கன்ஃபியூஸ் ஆகிட்டு இருக்கும். இது அந்தளவுக்கு இல்லை, ஓரளவுக்கு ஓகேவாக தான் இருக்குது. உள்ளுக்குள்ளே ஒரே தூசியாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் டிரான்ஸ்ஃபார்மர் வயரை பார்த்தேன். இது பக்காவாக தான் இருக்குது. அங்கிட்டு வர்ற அவுட்புட் இன்புட் எல்லாமே பக்காவாக தான் இருக்குது. அந்த சவுண்டு கூட்டுறோம் குறைக்கணும்ல டியூனரு, அதில் தான் பார்த்தீங்கன்னா வயரு சும்மாத்துக்கு மாட்டி வச்சுருக்காங்க. தெரியுதா? சால்ட்ரிங் பண்ணலை, பிஞ்சிருக்கும் போல் அப்படியே சும்மா எடுத்து ஒட்டி வச்சுருக்காங்க. ஏதோ பண்ணி வச்சுருக்காங்க, தெரில. இதுதான் ப்ராப்ளமாக இருக்குன்னு நான் கெஸ் பண்ணுறேன். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம நிறைய விஷயங்கள் செக் பண்ண வேண்டியிருக்கு. எப்போயுமே சொல்கிறது தான், பழைய இரும்பு கடையில் அல்லது உங்கள் வீட்டில் இந்த மாதிரி பழைய பொருட்கள் சும்மா கிடந்துச்சு அப்படின்னா அதை எடுத்தவங்க ஒருத்தவங்க டேரெக்டாக கரண்டில் மாட்டி பார்க்காம உள்ளே ஓப்பன் பண்ணி ஷார்ட் ஆயிருக்கா மல்டிமீட்டர் மூலமாக செக் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் நீங்கள் கரண்டில் மாட்டுங்க. எடுத்தவங்க ஒருத்தவங்க நீங்கள் பாட்டுக்கு ப்ளக்கில் மாட்டிங்கன்னா கரண்ட் அடி வாங்கிட்டு இருப்பீங்க. அதனால தான் சொல்கிறேன். இந்த மாதிரி ரேடியா, ஹோம் தேட்டரு, செட்டாப் பாக்ஸு இதிலெல்லாம் முக்கியமான காம்பனண்ட் எதுன்னு கேட்டிங்கன்னா டிரான்ஸ்ஃபார்மர் தான். அதுக்கு தேவையான வோல்டேஜ் வந்து கன்வெர்ட் பண்ணி கொடுக்கும். ஸோ அதுவே ஒர்க் ஆகலை அப்படின்னா ரேடியா சுத்தமாக ஒர்க் ஆகுது. அதனால தான் ஃபஸ்ட் நம்ம அதை வந்து மல்டிமீட்டர் மூலமாக செக் பண்ண போகிறோம். மல்டிமீட்டர் பஸர் மோடில் போட்டு இந்த டிரான்ஸ்ஃபார்மர் அவுட்புட் இருக்குல்ல, கருப்பு வயரு, இந்த 2 வயரில் வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மல்டிமீட்டரில் பீப் சவுண்டு கேட்டு, அதாவது கீ அப்படி சவுண்டு கேட்டு சம் வேல்யூ வரணும். எப்படி வந்துச்சுன்னா அந்த டிரான்ஸ்ஃபார்மர் நல்லா ஒர்க் ஆகுதுன்னு அர்த்தம். இல்லை எனக்கு சவுண்டும் வரல, வேல்யூவும் சேஞ்ச் ஆக மாட்டுக்கு அப்படின்னா அந்த டிரான்ஸ்ஃபார்மர் செத்து போச்சுன்னு அர்த்தம். பட் நல்ல வேலை நம்ம டிவைஸில் பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்ஃபார்மர் நல்லா தான் இருக்குது. ஸோ அதனால் இதுக்கப்புறம் உள்ளே போகிற அந்த போர்டு, ஐசி, அப்புறம் டியூனரு இதெல்லாம் செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதுக்கப்புறம் வேலை கொஞ்சம் சுலபம்னு சொல்லலாம். அப்புறம் மல்டிமீட்டரை உங்களுக்கு எப்படி யூஸ் பண்ணுன்னு தெரியல, ப்ராக்டிக்கலாக அதை எப்படி யூஸ் பண்ணுன்னு சொல்லு ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம சேனலில் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம். அதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் ஆட் பண்ணுறேன். ப்ளஸ் இந்த மல்டிமீட்டரோட பையிங் லிங்க்கு நான் ஃப்ளிப்கார்ட்டில் தான் வாங்கினேன். அதோட லிங்க்கும் நான் வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில், அப்புறம் அந்த சைடில் வந்து ஒரு பொருள் காட்டிகிட்டு இருக்கும் லிங்க், அதில் நான் ஆட் பண்ணுறேன். தேவைப்பட்டால் வாங்கிக்குவாங்க. ஸோ அதுக்கப்புறம் உள்ளே பார்த்தீங்கன்னா அந்த டியூனர் இருக்குல்ல, அதில் போகிற வயரு வந்து ஒரு மாதிரி ஆடிட்டுருக்குன்னு சொன்னோம்ல, அதை பார்த்தேன். அது நான் தொட்டவொன்னே உருவிட்டு வந்துருச்சு. 3 வயர் இருக்குது. 2-3 இது பார்த்தீங்கன்னா போர்ட்லேருந்து வரும். ஒன்று வந்து நம்ம டேரெக்டாக 230 வோல்ட் கொடுக்கும்ல, அது வந்து இந்த டியூனருக்கு வந்துட்டு போவோம். ஏன்னா இந்த டியூனரை வந்து ஆன் ஆஃப் பட்டனாகவும் ஒர்க் ஆகுது, சவுண்ட் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ஒர்க் ஆகிட்டுருக்கு. ட்ரான்ஸ்ஃபார்மருக்கு அப்புறம் நம்ம இந்த டியூனருக்கு முக்கியமான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். சரி, ஓகே. இப்போ ட்ரான்ஸ்ஃபார்மர் நல்லா தெரிஞ்சு போச்சுல்ல, இப்போ கரண்டில் மாட்டி பார்ப்போம். கரண்டில் மாட்டி சுவிட்சை போட்டாச்சு. இப்போ டியூனரை ஆன் பண்ணி விட்டு பார்க்கலாம். டியூனரை ஆன் பண்ணும்போது லைட் எதுவும் வரல, ஸ்பீக்கரில் கிறுக்குன்னு சவுண்டு இருக்கும், அது கூட வரல. அப்போ உள்ளுக்குள்ளே வோல்டேஜ் சுத்தமாக போகலன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் நல்லா உட்காந்து பார்த்தேன். இந்த டிரான்ஸ்ஃபார்மருக்கு டேரெக்டாக 230 வோல்டேஜ் கொடுக்கும்ல, அதை கண்ட்ரோல் பண்ணுறதே இந்த டியூனர் தான். ஸோ டியூனர் ஆன் பண்ணால் தான் அந்த 230 வோல்டேஜ் டிரான்ஸ்ஃபார்மருக்கு போகுது. அதுக்கப்புறம் தான் டிரான்ஸ்ஃபார்மர் கன்வெர்ட் பண்ணி 12 வோல்ட்டாக அந்த போர்டுக்கு கொடுக்குது. அப்போ முக்கியமாக போக வேண்டிய அந்த 240 வோல்ட் நம்ம கரண்டில் மாட்டிருக்கோம்ல, அதுவே உள்ளே போகல. அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது, எனக்கு அந்த டியூனர் மேலே தான் டவுட்டாக இருக்குது. சரி வாங்க, இன்னொன்று செக்கிங் இருக்குது, அதை பண்ணி பார்ப்போம். இது என்னென்னு கேட்டிங்கன்னா நம்ம 12 வோல்ட் அடாப்டர் இருக்குல்ல, அதை பேக்கில் கூடி சொருவி பார்ப்போம். இதுக்கு அப்படியே ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க இந்த மாதிரி ஆம்பிளிஃபையருக்கு. ஸோ அப்படி சொருவி பார்த்தா நமக்கு ரேடியோ ஆன் ஆகிடுச்சு பாருங்கள். இங்கே பாருங்கள், பலன்னு மின்னுதா. அடாப்டர் போட்டு விட்டு மெமரி கார்டை போட்டு அப்படியே பாட்டை போட்டிருக்கேன். யூஎஸ்பின்னு காட்டிட்டு அந்த பாட்டோட செகண்ட்ஸ்லாம் காட்டுதா. என்ன ஒரு பெரிய பிரச்சனைனா ஸ்பீக்கர்லேருந்து சவுண்டே வரமாட்டுக்கு. ஸோ ஒரு வயர் அந்து போய் கிடந்துச்சா, அது தொட்டோம்னா ஸ்பீக்கர் அதிருது, அப்படி சவுண்டு கேட்கு. ஆனால் அதில் நான் கனெக்ட் பண்ணும்போது அந்த பாட்டு வரமாட்டுக்கு, பாட்டுக்கான மியூசிக் எதுவுமே வரமாட்டுக்கு. இதிலேருந்து என்ன தெரியுது, அந்த டியூனரே ஒழுங்காக ஒர்க் ஆகலை. அதோட வேலை வந்து பவர் ஆன் பவர் ஆஃப் பண்ணுறது, அதையும் ஒழுங்காக பண்ண மாட்டுக்கு. சரி, பவரை நம்ம கொடுத்தோம்னா அந்த வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கணும்ல, வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணால் இன்க்ரீஸ் ஆகணும், டிக்ரீஸ் பண்ணால் டிக்ரீஸ் ஆகணும், அதையும் ஒழுங்காக பண்ண மாட்டுக்கு.
அப்போ அது செத்து போச்சுன்னு அர்த்தம். இது வந்து வெறும் 10 ரூபா தாங்க. புதுசு வந்து கடைகளிலே கிடைக்கும். நம்ம போயிட்டு ஈஸியாக வாங்கி மாற்றி விட்டுறலாம். ஸோ வாங்க இப்போ கடைக்கு போயிட்டு புது டியூனர் வாங்கணும். நீங்கள் இந்த மாதிரி ஆம்பிளிஃபையருக்கு இல்லை எஃப்எம் ரேடியோக்கு வந்து டியூனர் மாற்ற போகிறீங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடி ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா அதில் வந்து 4-5 வயர் போகும். எந்தெந்த வயர் எதுக்கு இருக்குன்னு தெரியல, குழம்பி போயிடும்ல. அதனால் முன்னாடியே ஃபோட்டோ எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் ரிமூவ் பண்ணிங்கன்னா புதுசு மாட்டும் போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ நான் கையில் வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, இதுதான் நம்ம பழைய டியூனர். இது எப்படி இப்போ ஃபால்ட் ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, இது வந்து அதிகமான வோல்டேஜ் போகும்போது உள்ளே வந்து இதாகும். ஏன்னா இது வந்து ஒரு வேரியபிள் ரெசிஸ்டர் மாதிரி. நம்ம சின்ன சின்ன ரெசிஸ்டர் வச்சுருக்கோம்ல, அது வந்து அது போல் தான். இது நமக்கு திருக ரெசிஸ்டன்ஸ் அதிகமாகும், அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ நம்ம அதிகமான வோல்டேஜ் கொடுத்தோம் அப்படின்னா இது உள்ளே வந்து புகஞ்சு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி ஃபால்ட் ஆகிறது ரேர் கண்டிஷன் தான். மற்றபடி இதில் ஐசி எதுவும் புகஞ்சு போயிடல. சிலதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஐசி ஓவர் ஹீட் ஆகி அப்படி வெடிப்பெல்லாம் விழுந்திருக்கும். அந்த மாதிரி எதுவுமே இல்லை. சின்ன ஐசி தான் கொடுத்துருக்காங்க. அதுதான் மொத்த போர்டையும் கண்ட்ரோல் பண்ணி நமக்கு பாட்டெல்லாம் படிக்க வைக்குது. சரி, ஓகே, நியூ டியூனர் மாற்ற போகிறோம். இதுக்கு வந்து நம்ம ஏற்கனவே இருந்துச்சு பார்த்தீங்கன்னா அந்த பழைய வேறு, அவங்க ஏற்கனவே சால்ட்ரிங் பண்ணி வச்சுருந்தாங்க. அதெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு நல்லா சால்ட்ரிங் பண்ணணும். ஏன்னா இது ரொம்பவுமே மெல்லிய வயிறாக இருக்கிறதுனால வச்சோடனே பிடுங்கிட்டு வரும். அதனால் எல்லாம் நல்லா பண்ணி இப்போ சால்ட்ரிங் பண்ணியாச்சு. எல்லாத்தையும் பக்காவாக செட் பண்ணிவிட்டு இப்போ கரண்டில் மாட்டி விட்டு செக் பண்ணி பார்த்தோம். இங்கே பார்த்தீங்களா ரேடியோ ஆன் ஆயிடுச்சு. ஸோ சவுண்டும் பார்த்தீங்கன்னா நல்லா தான் வருது. எஃப்எம் ரேடியோக்கு கிருன்னு இறஞ்சிக்கிட்டு இருக்குது. ஸோ அதுவுமே பக்காவாக வந்துகிட்டு இருக்கு. இன்றைக்கி அந்த கடையில் பொருள் வாங்க போனப்போ ஒருத்தர் வந்து பழைய ரேடியோ ஒன்று இட்டு வந்தார். அதில் யூஎஸ்பி இருக்குது, எஃப்எம் ரேடியோ இருக்குது, எல்லாமே இருக்குது. ஆனால் ப்ளூடூத் மட்டும் இல்லை. இதில் எப்படியாச்சும் எனக்கு ப்ளூடூத் கொண்டு வர வைங்க அப்படி சொல்லிட்டு வந்தார். ஸோ அவருக்கு அந்த கடைக்காரர் பார்த்தீங்கன்னா ஒரு டிவைஸ் எடுத்து கொடுக்காரு. அது வந்து பென்ட்ரைவ் மாதிரி தான் இருக்குது. சரி, நான் பென்ட்ரைவில் பாட்டு போட்டு கேளியே அப்படின்னு சொல்லி கொடுக்காருன்னு நினச்சா அது வந்து பென்ட்ரைவ் கிடையாதாம்மா. அது வந்து ஒரு யூஎஸ்பி ப்ளூடூத் ரிசீவர். அதை நம்ம மாட்டி விட்டோம் அப்படின்னா ப்ளூடூத் ஆப்ஷன் இல்லாத எந்த ஒரு டிவைஸ்லையும் நம்ம ப்ளூடூத் ஆப்ஷனை கொண்டு வந்துக்கலாம் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. சரின்னு அவரும் போட்டு விட்டு பார்த்தாரு பாருங்க. அதை மாட்டின உடனே ஃபோனில் ப்ளூடூத் ஆன் பண்ணுறாரு. அந்த டிவைஸ் நேம் காட்டுது. அப்புறம் கனெக்ட் பண்ணி விட்டோம்னா நமக்கு வந்து பாட்டு பக்காவாக படிக்குங்க. ஆக்சுவலி இந்த ரேடியோக்கு ப்ளூடூத் போட்டு கடையில் விற்கிறாங்க. வெறும் 50 ரூபா 40 ரூபா தான் வரும். ஸோ அதை வாங்கி மாட்டினா கூட இதுக்கு ப்ளூடூத் ஆப்ஷன் கொண்டு வந்துடலாம். பட் உள்ளுக்குள்ளே மாட்டுறதுக்கு ஸ்பேஸ் இருக்கான்னு தெரியல. அதனால தான் கடைக்காரரு பென்ட்ரைவ் மாதிரி இருக்குது, இதை வாங்கிக்குப்பா. இது வந்து இந்த டிவைஸுக்கு மட்டும் இல்லை, நீ வேறு ஒரு ரேடியோவில் மாட்ட போகிற, இல்லை லேப்டாப்பு, டிவி இதெல்லாம் ப்ளூடூத் ஆப்ஷன் இல்லை அப்படின்னா அதில் கூட இந்த இதை பாட்டு கீட்டு கேட்டுக்கலான்னு சொன்னார். உண்மையிலே வேறு லெவலில் இருக்குது. இந்த மாதிரி டிவைஸ்லாம் நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். இதோட பையிங் லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணியிருக்கேன். தேவைப்பட்ட வாங்கிக்குவாங்க. அந்த எஃப்எம் ரேடியோவை நல்லா ஒர்க்காக வச்சாச்சு. இப்போ அந்த பேனாசோனிக் ஹோம் தியேட்டர் ஸ்பீக்கர் இருக்குல்ல, அதை செக் பண்ணி பார்க்கணும். ஸோ பின்னாடி பார்த்தீங்கன்னா வயர் மாட்டுறதுக்கு அந்த ப்ளக்கின் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அது மூலமாக நம்ம கனெக்ட் பண்ணி நம்ம எஃப்எம் ரேடியோவில் மாட்டிக்கலாம். இப்படி தான் சிம்பிளாக தான் இருக்குது. ஸோ இப்போ நம்ம மாட்டியாச்சு. பாட்டு போடுறேன், எப்படி கேட்குது பாருங்கள். நான் பாயிரும் கடையில் இந்த பேனாசோனிக் ஸ்பீக்கர் எடுக்கும்போதே தெரிஞ்சு போச்சு, உள்ள டேமேஜ் எதுவுமே இருக்காது. ஏன்னா எல்லாமே பக்காவாக லாக் ஆகிருக்கு. ஆல்ரெடி எதுவுமே ஓப்பன் பண்ணல. ஸோ சும்மா தூசியாக இருக்குது, ஹோம் தியேட்டர் ஒர்க் ஆகணும்னு சொல்லி இந்த ஸ்பீக்கர்லாம் தூக்கி போட்டிருக்கான்னு சொல்லிட்டு தான் நான் காசு கொடுத்து தைரியமாக வாங்கிட்டு வந்தேன். அதே போல் நான் இதில் கனெக்ட் பண்ணி பார்க்குங்க, வேறு லெவலில் பாடுது. இப்போ இருக்கிற அட்வான்ஸ் டெக்னாலஜியில் என்ன தான் இன்டர்நெட்டு மெமரி கார்டு அதுன்னு வந்தாலும் இந்த எஃப்எம் ரேடியோ, அதாவது கிர்ன்னு இறைச்சலோட 100.5 அப்புறம் சூரியன் எஃப்எம் இதெல்லாம் நம்ம வீட்டில் ஏரியில் வச்சு கேட்போம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி கேட்குறது தனி சுகங்க. வீடியோட டைட்டில் எதுக்கு மினி ஹோம் தியேட்டர்னு வச்சுருக்கேன்னா, இது வந்து பேனாசோனிக் ஹோம் தியேட்டரோட ஸ்பீக்கரு. அதுக்கப்புறம் இந்த ரேடியோவில் பார்த்தீங்கன்னா பாஸு இதெல்லாம் இருக்குது அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி. ஹோம் தியேட்டரில் என்னென்ன ஆப்ஷன் இருக்குமோ அதெல்லாம் இதில் இருக்குது. ஸோ அதனால் இப்படி டைட்டில் வச்சேன், வேறு ஒன்றும் தப்பாக நினச்சிக்காதீங்க.